இந்த உம்மத்துக்கு, மற்ற உம்மத்துக்கள் இந்த உம்மத்துக்கு 60 தாண்டிட்டானா விளக்கத்துக்கான நியாயங்கள் முடிஞ்சுது. அதுக்கு பின்னால் 70 80 வார சந்தர்ப்பத்தில் அவர் ரிவர்ஸில் போயிட்டு இருக்கிறாண்டா, நம்ம உணர்வு பெறுவோமான்னு நினச்சி பாருங்க. பாவிகளாக இருந்தால் உணர்வு பெறுவோமான்னு கேட்டால் உணர்வு பெற சான்ஸ் இல்லை. அப்போ நம்ம நினைக்கக்கூடாது 80 வயசு 90 வயசு வரைக்கும் வாழ்ந்த உடனேயே நாங்கள் வந்து நிறைய நல்ல அமல்கள் என்ன செஞ்சிடலாம், இன்னும் கொஞ்சம் செஞ்சிடலாம், உணர்வு பெறுவோம்னு நினைக்க முடியாது. நீங்கள் என்ன பார்ப்பீங்கடா, இது 2வது கட்டம். அதாவது 3வது கட்டம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று முதலாக பாவத்தில் வரைவிலக்கணும். 2வது கால எல்லைகளுக்கு ஏற்ப பாவங்களுடைய தொடரேச்சை இருக்குமாக இருந்தால் என்னென்ன வாய்ப்புகள் எங்களுக்கு என்ன இல்லாமல் போகுது இடத்துல 3வது கட்டம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த அதாவது 70 80 என்கின்ற இந்த வயதை அடைகிற நேரத்தில் நமது இந்த உணர்வுகள் எல்லாம் எப்படி இருக்குமெண்டா, எதுக்கு பழக்கப்பட்டோமோ அதில் நிற்போம். அதுக்கு பிறகு என்ன, நாங்கள் பாவம் என்று சொன்னால் அது பாவம் என்று விளங்காது, நம்ம ஏற்கனவே உணராதவைகள். நன்மை என்று சொன்னால் நன்மை என்று விளங்காது. மன் ஷப்ப அலா ஷைஇன் ஷாப அலைஹி, இது பழமொழி உண்டு. எதில் ஒருவர் இளமை பருவத்தை கழித்தாரோ அதிலே அவருடைய முதுமை கழியும். எதில் இளமை பருவத்தை கழிச்சாரோ அதிலே அவருடைய முதுமை கழியும். இதில் நீங்கள் பல விஷயங்களை பார்க்கலாம். அஹ்லாக் சார்ந்தும் பார்க்கலாம், நன்மைகள் சார்ந்தும் பார்க்கலாம், தொடரேச்சையான பாவங்கள் சார்ந்தும் பார்க்கலாம். அஹ்லாக் சார்ந்து பாருங்க. சிலர் வந்து அதாவது கொஞ்சம் கோவப்படுறவராக இருந்திருப்பார். அவருக்கே தெரியும் நான் கொஞ்சம் கோவப்படுற வேண்டும், ஆனால் அதை மாற்றிக்கொள்ள முயற்சி எடுத்துக்க மாட்டார். எனக்கு அடிக்கடி கோபம் வருது என்றதை மாற்றிக்கொள்ள முயற்சி எடுத்துக்க மாட்டார். முயற்சி எடுக்காதவர்கள் 50 வயது 60 வயது தாண்டுற சந்தர்ப்பத்தில் அது வந்து அவருக்கு லொக்காகிடும். விளங்கிட்டா, எது அந்த குணம் லொக்காகிடும். நீங்கள் பார்க்கலாம் பலரை, அவர் கோவப்படுவார் என்று அந்த வயசு தாண்டினதுனால அவரோட கவனமாகவே பேசுவாங்க. என்ன காரணம்? அவருக்கு மூளை இல்லையா, அவருக்கு அறிவு இல்லையா, அவருக்கு விளக்கம் இல்லாட இல்லை, அவர் முடிஞ்சுது வயசு என்ன முடிஞ்சுது, அப்படியே உசுரோட தான் நிற்கிறாரு, படித்தவராக தான் நிற்கிறாரு. ஏன் நாம் அவர்கிட்ட பேசுகிறத தவிர்த்துட்டோம்? இனி வேலை செய்யாது, இனி என்ன செய்யாது, வேலை செய்யாது, உபதேசம் வேலை செய்யாது, மற்ற விஷயங்கள் வேலை எதுவுமே வேலை செய்யுது. இவ்வளோ டேஞ்சரான ஒரு இடம் பாவிகளுக்கு அது. அவருடைய அஹ்லாக், கோபம் என்ற அஹ்லாக் அதோட லொக்காயிரும். சிலர் எப்படின்னா தன்னையை முற்படுத்துவதிலேயே பழகியிருப்பாங்க. சின்ன வயசில் எதா இருந்தாலும் தன்னை முற்படுத்திக் கொள்வதில் ஒரு ஈடுபாடு இருந்திருக்கும். இந்த ஈடுபாட்டை பண்ணி குறைகளை உணர்வதற்கான வயது 40 50க்குள்ள உணர்த்தப்பட்டா, விளக்கம் கொடுத்தா திரும்பிக் கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது அவர் மாற்றிக்கொள்ளாமல் இருந்தால் 50க்கு புறவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை டச் பண்ண கோவம், அவர் எல்லா விஷயத்திலையும் தன்னைத்தான் என்ன செய்வார், முற்படுத்தி கொள்வார். சரி, அப்போ அவருக்கு என்ன, அவருக்கு விளங்காது. இதுக்கு பின்னால் அவருக்கு என்ன செய்யாது, விளங்காது. இதே மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்து பாருங்க. இது அஹ்லாக் சார்ந்தது. நல்ல விஷயங்களை எடுத்து பாருங்க. சிலர் தஹஜ்ஜத் தொழுது பழகிப்பாங்க, வித்ர் தொழுது பழகிப்பாங்க, நோன்பு திங்கள் வியாழன் நோன்பு பிடிச்சி பழகிப்பாங்க, ஜமாத்துக்கே போய் பழகிப்பாங்க. அவங்களால அந்த நேரங்களை தாங்க முடியாமல் இருந்திக்கும். அந்த நிமிடங்கள் அவங்களால தாங்க முடியாது. அதிலே பழகிட்டாங்கண்ணா, அதிலே பழகிட்டாங்க. உமர் இப்னு கத்தாப் வரலாற்றை என்ன படிக்கிறோம், எவ்வளோ கொடுத்தும் அவர் முழிக்கலை. அவருக்கு எவ்வளோ ஜம்சம் கொடுத்து அவர் முழிக்கலை. ஆனால் அதான் சலாண்ட உடனே அவர் என்ன செஞ்சார், முழிச்சார். சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தொழுகை போல் அவரை நம்ம தூக்கத்துலேருந்து எழுப்ப வேறு அவருடைய அந்த பழைய நிலை கொண்டு வர வேறு எந்த வழியும் இல்லை. சலான்னு சொல்லுங்கன்னு கண் என்ன செய்கிறார், முழிக்கிறார். எப்படி முழிச்சாருண்டா, அவருடைய சிந்தனையாலேயோ எதாலேயோ இல்லை, அவருக்கு ஏற்கனவே அவர் பழகிய பழக்கம் அவரை எழுப்பண்ணிச்சு. ஒரு சகோதரர் சொல்கிறாரு, சுகையினமாக அவருடைய என்னது உறவுக்காரர் ஒருவர் இருக்கிறார். மௌத்தாவுக்கு 3 நாளைக்கு முன்னால் அவரால் பேசுறதுக்கெல்லாம் முடியாது, சாதாரணமாக இருக்கிறாரு. ஆனால் ஃபஜ்ருடைய அதான் சவுண்டு கேட்குது, அழுகிறார். ஃபஜ்ருடைய அதான் சத்தம் அவருக்கு கேட்குது, அவர் கண்ணால் கண்ணீர் வடிக்கிறார். எதனால்? ஜமாத்துக்கே தொடர்ந்து போய் பழகின ஒரு மனிதர், அவரால் அதை என்ன செய்ய முடியலை, தாங்க முடியவில்லை. ஃபஜ்ருடைய அதான் கேட்டதோடு அழுதார். அவர் விளக்கத்திலேயோ சட்ட அடிப்படையில் அழல, நாடி நரம்பு எல்லாத்துலேயும் எது கலந்து போய்க்குது, இந்த இபாதத் அவர்கிட்ட கலந்து போய்க்கு அவர் வளமைப்படுத்தி பழகிவிட்டார். அதான் கேட்டோடனே கண்ணீர் போகுது. பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தான் தெரியும் இவர் அழுது எதற்காக, ஃபஜ்ருக்காக என்ன செய்து அழுதாரு. இந்த இதை நினைச்சோ, எதை, இந்த தான் பிரிய போகிறேன், தான் இது அதாவது இந்த நோயில் இருக்கிற இதை நினைத்து அவர் என்ன செய்யலை, அவர் அளவில்லை. அந்த அதானுடைய சத்தம் அவரை என்ன செய்து அளவிக்குது. காரணம், அவர் இளம் வயது காலத்தில் இருந்து அவரை கண்டவர்கள்லாம் சொல்லுவாங்க, ஒரு ஜமாத் 5 நேரம் ஜமாத்தில் என்ன செய்வார், அவர் இருப்பார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தோழர்களுக்கு மத்தியில் தோளில் கை வச்சு காலால் இழுபட்டு செல்லக்கூடிய அளவில் பள்ளிக்கு போனாங்களா இல்லையா? அது என்ன காரணம், பழக்கப்பட்டது. விளங்கிட்டா, ஜுபிலா அலை. அப்போ இந்த பழக்கம் நல்லதின் மீது வர சிலரை பார்க்கலாம், ஒரே டாபிக்ல இருப்பாங்க. அவங்க 60 70 வயசாயின போகிறோம், நல்லதுலேயும் கெட்டதுலேயும்
மாற மாட்டான். நீங்கள் உங்களுக்கு தெரியும், சிலரோட உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த பக்கத்தில் 60 வயசு தாண்டிட்டாங்கன்னா எந்த பக்கத்தால் போனாலும் அந்த குறிப்பிட்ட தலைப்புக்குள்ள வந்துடுவாங்க. அது எதை பற்றி பேசினாலும் சரி, நீங்கள் உலகத்தில் உள்ள எந்த தலைப்பை நீங்கள் எடுத்தாலும் அவர் எங்கேயாவது நம்ம பயத்தில் தான் உட்கார்ந்துருப்போம். இவருக்கு எங்கே லிங்க் கிடைச்சாலும் இந்த தலைப்புக்குள்ள என்ன செஞ்சிருவார், வந்துருவார் அப்படின்னு. ஏன்னா அவர் வயசாகிட்டு அவருக்கு, அவர் அதில் தான் இன்ட்ரெஸ்டட். இது நல்லதாக இருந்தால் நல்லது, கெட்டதாக இருந்தால் கெட்டது. சிலர் குர்ஆன் மதரசாக்கள் மக்களுக்கு சேவை செய்கிறது இதில் எழுந்திருப்பாங்க. அவங்களோட பேச்செல்லாம் இப்போ டச் பண்ணாலும் நாங்கள் அந்த வயசில் வந்து என்ன செஞ்சிருப்போம், இப்படி தான் மக்களுக்கு அதை செஞ்சோம், இது செஞ்சோம், சேவை செஞ்சோம், குர்ஆன் எல்லாம் ஓதி கொடுத்தோம், இப்படியே இருப்போம். நம்ம நினைப்போம் அவர் முகஸ்துதிக்கு என்ன செய்கிறாரு, பேசிக்கிட்டு. சில பொழுது முகஸ்துதியாகவும் இருக்கலும் அவர்கிட்ட அந்த பழக்கம் இருந்திருந்தா. பெரும்பாலும் அது அப்படி அல்ல. பெரும்பாலும் என்னென்னா அவர் அதில் தான் ஈடுபட்டு பழகினதுனால அந்த மாதிரி நபர்கள் யாராவது வந்து சந்தோஷமா பேசுவாங்க, கூப்பிட்டு அனுப்புவாங்க. அவர் வந்திக்கிறார், அவரை வர சொல்லு. இந்த விளக்கம் இல்லாத என்ன நினைப்பாங்க, எதுக்கு வர சொல்றாரு, ஏதாவது தவாக்கு ஹெல்ப் பண்ண போறார் போலைக்கு, அதுக்கு போறார் போலைக்கு, விளக்கம் இல்லாமல் எதுக்கும். அவர் அதுக்கல்ல, தன்னோட ரிலேட்டடான ஒரு ஆள் வந்திக்கிறார், அவர்கிட்ட தான் இதை என்ன செய்யலாம், பேசலாம் என்று நினைச்சு அவரை கூப்பிடுவாங்க. நம்ம விளக்கம் இல்லாதனால நம்ம என்ன சொல்லிடுவோம்டா, இவருக்கு வேலை இந்த கதையை பேசுறதா நம்ம போயிடுவோம். நம்ம சபர் செய்யணும் அதில். ஏன்னா அவர் பழகினது அதில். ஒரு சிலர் இவைகளை பற்றி மட்டுமே பேசுவாங்க. ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா 70-80 வயசு சினிமா பாடல்கள், அந்த பழைய பாட்டு ஒன்று நாங்கள் கேட்டோம், அந்த பாட்டு கேட்டோம், இந்த பாட்டு கேட்டோம், அந்த படத்தில் வந்துட்டு அந்த படம் மாதிரி இந்த காலத்தில் உள்ள படமெல்லாம் இல்லைன்னு சிறப்பு பேசுகிறதுலையே இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் தவ்வா பேசினாலும் பழைய பாட்டில் வந்து நிற்பாங்க. நீங்கள் இதைத்தான் வந்து அவன் சொல்லிக்கிறான், ஒரு கதாநாயகன் பேரை சொல்லி, ஒரு நடிகர் பேரை சொல்லி அவன் சொல்லிக்கிறான். இல்லை குர்ஆனை நீங்கள் இறுதி காலத்தில் இது பேசக்கூடாது, இதுவும் ஒன்று தானேம்மா, எல்லாம் பொது கருத்து தான் எல்லாம் அப்படின்ட்டு அதையே நியாயப்படுத்துவாங்க. அவங்களால சினிமாலேருந்து வெளியே வர இயலாது. சிலர் கிரிக்கெட், ஃபுட்பால், அது இதுன்னு அதிலே இருந்திருப்பாங்க. அது பாவம் இல்லாது விட்டாலும் உன்னுடைய இறுதி காலத்தில் அது மிகைக்கக்கூடிய லெவலுக்கு நீ என்ன செஞ்சிருக்க கூடாது, அவைகளில் வந்திருக்க கூடாது. உன்னை நேரங்கள் வீணாகிற அந்த அளவுக்கு வந்திருக்க கூடாது. சில மனிதர்கள் இருக்காங்க, சும்மா உட்கார்ந்தாலும் சரி சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். நம்ம அவர் வந்து என்னது முகஸ்துதிக்கு சேர நினைப்பு அப்படி இல்லை, பழகிட்டு அவருக்கு என்ன பழகிட்டு. அதான் ஒரு அறிஞர் சொல்றார், ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேள்வி பதில் நடத்துகிற அந்த சந்தர்ப்பங்களில், மார்க்க கேள்வியில் கேட்கப்படுற சந்தர்ப்பத்தில் ஒரு கேள்வி கூட்டு அடுத்த கேள்விக்கு இடையில கிடைக்கக்கூடிய 2 நிமிஷத்துலையும் அவர் வாயில திக்ர் வந்து கொண்டிருக்கிறார். வேணுமென்று செய்யறதில்ல, பழகியது விளங்கிட்டா. அவருடைய வாயில திக்ர்கள் வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு. இந்த பழக்கத்துடைய அதிகத்தின் காரணமாக ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சில டைம்ல மலசல கூடங்கள் போகிற நேரத்தில் தண்ட ஹுத்ராவால வாய் என்ன செய்வாங்க, கட்டி கொண்டு போனார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு நிலைமைன்னு நினைச்சு பாருங்க. இதான் நான் சொல்றேன், என்னடா நம்ம தௌபாவுக்குரிய வாசல் தெரிந்திருக்கலாம், வயது என்ன செய்யலாம் நமக்கு இருக்கலாம், ஆனா நம்ம பழக்கப்பட்ட பழக்கம் நம்ம பாவிகளாக இருப்போமாக இருந்தால், நம்ம ஒன்றுல நம்முடைய இதை தொடர்பில் அப்படியே வைத்துக் கொண்டிருந்தோம் என்றால், நம்ம 50 தாண்டுகிற சந்தர்ப்பத்தில் 60-50 தாண்டினால் கூட ஓரளவுக்கு விளக்கம் இருக்கும். 60 தாண்டி கொண்டு போற சந்தர்ப்பத்தில் அது அப்படியே லொக்காகி அப்படி என்ன செஞ்சிடும், அதில் நின்ற பின்னால நம்ம என்ன உபதேசம் பண்ணாலும், என்ன அட்வைஸ் பண்ணாலும், எது சொன்னாலும் வராது. நம்ம எங்களுடைய தாய்மார்களை நம்ம நிறைய கண்டிக்கிறோம், சரியா? அவங்களெல்லாம் அவருடைய பழக்க வழக்கங்களை விடாமல் இருந்த சில முக்கியமான நல்ல பழக்கங்களை பாருங்க. நோன்பு பிடிக்கிறது, தஹஜ்ஜுத் வித்ரு, நேரத்தோட எழும்புறது, குர்ஆன் ஓதுறது, நல்ல விஷயங்களை சொல்றது, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொள்றது என்றது அவங்களுடைய வளமையில இருந்திருக்கும். அல்லாஹ் அவங்களோட பாவங்களை மன்னிக்கணும், அவங்களுக்கு தெரியாத சில மார்க்க சட்டங்களை, சில விதத்துகளை அவங்க செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்களுடைய நியத்தால் அவங்க என்ன செஞ்சாங்க, எங்கேயோ இருந்தாங்கன்றத பார்க்கிறோம். அப்ப பழக்க வழக்கம் இன்றைக்கும் நல்ல மக்கள் இருக்கிறாங்க, நல்ல மக்கள் இந்த சமுதாயத்தை இன்றைக்கு இல்லாம போக மாட்டாங்க. ஆனா எங்கள்கிட்ட இருக்குதா என்று கேட்கறதுக்கு இது மிக முக்கியமானது. எனவே மூணாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம எதுக்கு பழக்கப்படுகிறோமோ அந்த பழக்கம் எங்களை என்ன செய்யும் என்றால் குறிப்பிட்ட வயதுக்கு பின்னால நம்மளை நிறுத்திவிடும்.